ஒரு அழைப்பு வருது, திடீர்னு வந்து சிஎம் பார்க்க விரும்புகிறார் அப்படின்னு. அப்போ நாங்கள் 2-3 பேர் போகிறோம், அவங்களும் வந்திருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு கருத்து வைக்கப்பட்டது என்னன்னா, இது மாதிரி வந்து நம்ம அணியும் அதிமுக அணியும் சேர்ந்தால் நாமளே ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு ப்ரப்போசல் வந்துருக்குது. அதான் எடப்பாடி அவர்களை வந்து முதலமைச்சராக முன்மொழிகிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு முதல்ல நான் வந்து சொல்கிறேன். இது திமுகவுக்கே பெரிய கேள்விக்குறியாகும், உங்களுடைய எதிர்காலமே சூன்யமாயிரும், இது நல்ல முயற்சி இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். கம்யூனிஸ்டுகளும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு டோனில் தான் கருத்து சொன்னாங்க. நாங்கள் எழுச்சி வந்துட்டோம். அது பிறகு எங்களுக்கு இடையில ஃபோனில் தான் பேசணும், அது சரியாக வராது அப்படின்னு. இப்போ அதில் நாங்கள் யாரும் ஈல்டாகல. அவர் போனது பிறகு அங்கே இருந்தவங்க மத்தியில் ஒரு கருத்து வருது என்னென்னா, இல்லை இப்போ வேறு மாதிரி ஒரு லேட்டர் டெவலப்மெண்ட் இருக்குது, வந்து உங்களை வந்து காமன் கேண்டிடேட்டாக ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் முதல்வர் அப்படிங்கிற மாதிரியும் எடப்பாடியோ இந்த மற்ற 2-3 பேரும். மக்களே பாத்தீங்களா எவ்வளவு கேடு கட்ட வேலையை பார்த்துருக்கானுங்க. இந்த டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து எடப்பாடியை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கலாம் பிளான் போட்டிருக்கானுங்க. டிவிகே ஆட்சியை கவுத்துட்டு திருமாவளவன் டீல் பேசியிருக்காங்க. அவர் கட்சியில் நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்க மக்கள் உங்களை ஏத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒதுங்கி இருக்காரு. கடைசியா அவருக்கிட்டே போய் சிஎம் போஸ்டிங் கேட்டிருக்காங்க, அவர் சிஎம் ஆகிறதுக்கு. அப்பயும் அவர் ஒத்துக்கல. அவர் ஒத்துந்தாருன்னா இவங்க 2 பேர் டீம் போட்டு விஜய் அண்ணாவை சிஎம் ஆகணும் தடுத்துருப்பானுங்க. இவங்க சிஎம் ஆகிட்டு நாசம் பண்ணிருப்பானுங்க. அப்ப எந்த வேலை பண்ணிருக்காங்க பாருங்க. ஸ்டாலின் என்ன சொன்னாரு, இல்ல நாங்க அது மாதிரிலாம் பண்ண மாட்டோம், டிவிக்கு ஆட்சி அமைக்கிட்டோம், நாங்க சப்போர்ட் பண்ணோம் சொல்லிட்டு பச்சையவர் பொய் சொல்லியிருக்காரு. எப்படிலாம் இருக்கு பாத்தீங்களா? திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. எப்படிங்க இந்த மாதிரி ஆட்சி தமிழ்நாட்டில் மக்கள் ஏத்துப்பாங்களா? இதுக்கப்புறம் சொல்றேன், இதுக்கப்புறமும் மக்கள் அவங்களை ஏத்துக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி கீழ்த்தனமா பண்ணிருக்காங்க. மக்கள் தீர்ப்பு மீறி அவங்க பிளான் போட்டானுங்க. விஜய்னா வந்து சிஎம் ஆகக்கூடாது, நம்மளை மீறி அது எப்படி சிஎம் ஆகலான்னு ஒரு அந்த நட்பாசை பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா? எவ்வளவு கேவலமான செயல் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா? ஆனா இப்பவும் சொல்றேன், ஏடிஎம்கே டிஎம்கே இன்னொரு வாட்டி ஆட்சி அமைக்க முடியாது, மக்கள் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க, இது நிச்சயங்க.